ஹாய் குட்டீஸ், அக்கா இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன். அதாவது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் 8லேருந்து 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் சாரிபாத் விதவையை பற்றி போட்டிருக்கோம். அதாவது என்னென்னா, எலியா அந்த இடத்துல வராரு. என்ன பண்ணுறாரு, அந்த ஊரின் நுழைவாயில் நுழையும் போதே அந்த அம்மா விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஊர் பேர் சாரிபாத். அதில் இந்த கைம்பெண்ணா விதவை. அவங்க என்ன பண்ணுறாங்க, விறகு பொறுக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய ஒரே மகனோட. இவர் போய் கொஞ்சம் தண்ணி கொடுமா அப்படின்னு கேட்குறாரு. 7 வருடமாக அந்த பகுதியில் மழை இல்லாமல், மக்கள் வறட்சியில், சோறு தண்ணி இல்லாமல் எல்லாருமே செத்து மடிஞ்சின்னு இருக்க நேரத்தில் இந்த எலியா அந்த ஊருக்குள்ளே என்ன பண்ணுறாரு, அந்த அம்மா கிட்ட கொஞ்சம் தண்ணி கொடுமான்றாரு. அவர் தண்ணி எடுத்துன்னு வர போகிறாங்க. ரொம்ப பஞ்சகாலம் அது. அப்புறம் கொஞ்சம் பசிக்குது, ஏதாவது ஒரு அடை செய்து கூட அப்படின்றாரு. அந்த அம்மா சொல்கிறாங்க, என்கிட்ட கொஞ்சோண்டு எண்ணெயும் ஒரு கைப்பிடி மாவும் தான் இருக்குது. நானும் என் மகனும் அதை சுட்டு சாப்பிட்டு இறந்துட போகிறோம். அதனால் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே முதல்ல எலியா என்ன சொல்கிறாரு, நான் சொல்கிறத நீ கேளுமா, முதல்ல எனக்கு கொடு அப்படின்றாரு. அந்த அம்மா மறுப்பு எதுவும் சொல்லாமல் உடனே கீழ்ப்படிஞ்சு ஒரு அடையை செய்து கொடுக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, அந்த அம்மா கிட்ட அவர் சொல்கிறாரு, எலியா சொல்கிறாரு, நீ போய் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லார் வீட்லேயும் பாத்திரம் வாங்கிட்டு உன் வீட்டுக்குள்ளே வை அப்படின்னு சொல்கிறார். வச்சுட்டு கதவை பூட்டி எலியா அந்த பாத்திரங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது அதில் எண்ணெயும் மாவும் குறைவே படாதபடி எல்லா பாத்திரமும் நிரம்பி வழிஞ்சுது. யார்கிட்டையுமே பாத்திரம் இல்லாத அளவுக்கு அந்த வீட்டில் பாத்திரத்தை வச்சு கூட அதில் மாவும் எண்ணெயும் வழிஞ்சு கொண்டே இருந்தது. அவர் சொன்ன உடனே நின்றுடுச்சு. பாரு பிள்ளைங்களா, அந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அந்த வீட்டில் எண்ணெயும் அப்பமும் மாவும் குறையவே இல்லை அப்படின்னு போட்டிருக்குது. கடவுளுடைய வேலையை செய்யும் பொழுது, கடவுளுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது, நமக்கு இல்லைன்னா கூட பரவாயில்ல, வர்றவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறப்போ கடவுள் நம்மளை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இது உங்களுக்கு தெரியுமா? எலியா ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசி. அவர் அந்த ஊரில் ஆகாப் ராஜா தன்னை கொலை செய்ய வராருன்னு தெரிஞ்சும் அவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அங்கே சாபத்தை கொடுத்துட்டு வராரு. ஏன்னா இறை மக்கள் எல்லாருமே, இஸ்ரேல் மக்கள் எல்லாருமே இயற்கை தான் கடவுள் அப்படின்னு நினச்சிட்டு கர்த்தரை மறந்துட்டாங்க. அதனால் எலியா என்ன பண்ணுறாரு, 7 வருஷம் இந்த பக்கம் பகுதியில் மழையே வராதுன்னு சாபம் விட்டுட்டார். அதை தெரிஞ்சுட்டு ஆகாப் ராஜா அவரை கொலை பண்ண போகிறார். அதனால் தப்பிச்சு கேரித் ஆற்றங்கரைக்கு ஓடுறாரு. பிள்ளைங்களா பார்த்தீங்களா பிள்ளைங்களா, ஒரு தேவ மனுஷனுக்கு இப்படிப்பட்ட நிலைமை. கடவுள் கூடவே இருந்து எலியாவை காப்பாற்றுகிறார். சரியா பிள்ளைங்களா? நாமளும் எப்படி இருக்கணும், கர்த்தருடைய பணியில் சிறந்த பிள்ளைகளாக இருக்கணும். கடவுளை எப்போவுமே முன்னிறுத்தணும். எல்லா காரியத்திலையும் அவரை வழி நடத்தணும், அவர் கூடவே இருக்கணும். இதுதான் நம்ம கற்றுக்க வேண்டிய இந்த பாடம். சரியா குட்டீஸ்? பாய் குட்டீஸ்.